இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியவர்களே, இளையோரே, குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இந்த நாளுக்காக ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இந்த இறை வார்த்தையை தாங்கி செல்லுகின்ற மக்களை ஆசீர்வதியும். முழந்தாள் படியிட்டு இறை வார்த்தை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இந்த மக்களோடு இருக்கட்டும். இன்றைய நாளிலே இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும், ஆண்டவரை எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் உம்முடைய அருள்கரம் இவர்களை தாங்கட்டும். ஆசீர்வதியும். உம்முடைய இறை வார்த்தை முன்னாகவும் பின்னாகவும் வலமாகவும் இடமாகவும் இருந்து இவர்களுக்கு பக்கபலமாயிருந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை. இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுளின் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். கெரசேனர் பகுதியில் பேய் பிடித்த ஒரு நபரை பற்றி தான் வாசித்தோம். சங்கிலியால் கட்டி வைக்க முடியாத மனிதர். காரணம், சங்கிலிகளை உடைத்தறிபவர். அடிக்கடி கூச்சலிட்டு கொண்டு தன்னையே கற்களால் காயப்படுத்தி கொண்டிருந்தவர். அனைவரும் அவர் அருகில் செல்ல பயந்தனர். அந்த வழியாக செல்ல அஞ்சினர். இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையினுள் இயேசு கடந்து வருகின்றார். மனிதர்கள் பயப்பட்டாலும் இயேசு பயப்படவில்லை. தீய ஆவி அவனை கட்டி வைத்து அவனுடைய வாழ்வை அணு அணுவாக சிதைத்து அவனை மக்களிடமிருந்து பிரித்து ஒன்றுமில்லாதவனாக மாற்றியது. இயேசு அவன் வாழ்வை தொட்டார். அவனை நற்செய்தி அறிவிக்கும் மனிதராக மாற்றினார். எப்படி? அவன் குணமடைந்த பிறகு அவன் சென்று இயேசு தனக்கு செய்தவையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. இயேசு என்ற நற்செய்தியை அவன் அனைவருக்கும் உரக்கச் சொன்னான். அனைவரையும் இயேசுவின் பால் ஈர்த்து கொண்டான். இனிமேலுள்ள வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்தான். மக்கள் அனைவரும் வியப்புறுகின்ற வகையில் இயேசு அவனை உயர்த்தினார். உனது நண்பர்கள், உனது உறவினர்கள், உனது அண்டை அயலார் ஆச்சரியப்படுகின்ற விதத்தில், எல்லாரும் வியப்புறுகின்ற விதத்தில் கடவுள் உன்னை உயர்த்துவார். எனக்கு தெரிந்த ஒரு நபர் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்தான். கடினப்பட்டு உழைத்து படித்தார். புத்தக செலவு, படிப்பு செலவு, உணவு செலவு அனைத்திற்காகவும் வார கடைசி நாட்களில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உழைத்து அதிலிருந்து கிடைத்த பணத்தை சேர்த்து வைத்து தினமும் அவர் அதற்காக வேண்டி பாடுபட்டார். அது மட்டுமல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அரை மணி நேரம் முழந்தாள் படியிட்டு விவிலியம் வாசித்துவிட்டு வேலைக்கு செல்லுகின்ற வழக்கம் உண்டு. அன்புமிக்கவர்களே, கிடைத்ததை சேர்த்து வைத்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தார். இப்போது அவர் வளர்ந்தார். பிறர் வியப்போடு பார்க்கும் அளவுக்கு வளர்ந்தார். இன்றும் இறை வார்த்தைதான் எனது வாழ்வின் ஊற்றும் அச்சாரமும், என்னுடைய காலை உணவு அதுதான் என்று சொல்லுவார். அவர் சான்று பகர்கின்றார். இன்று நீங்கள் துன்பத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கடன் பாரத்தோடு, நோயோடு போராடுகின்றீர்களா? கண்டிப்பாக இயேசு உங்களை தொடுவார். நம்புங்கள், இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். கெரசேனர் பகுதியில் இருந்த அந்த மனிதனை கடவுள் கண்டார், இயேசு கண்டார். நீங்களும் இன்று இயேசுக்காக காத்திருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு கடந்து வருவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.